வணக்கம். இப்போ நம்ம வந்து ட்ரிப்ளிகேனில் ஈஸ்வரதாஸ் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். இந்த நேம் போர்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன் இங்கே இந்த சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம வந்து மக்கள் கூடலாம் பேச போகிறோம், எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டாக 2.0 டேரக்டர் சங்கர் அவர்கள் இயக்குகிற 2.0 ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களோட டீமோட பவுன்சர்ஸ்க்கும் தி ஹிந்துவை சேர்ந்த ரகுநாத் அண்ட் ஸ்ரீபரத் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய வாக்குவாதம், அப்புறம் அது கைகலப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஜேர்னலிஸ்ட் வந்து ட்ரிப்ளிகேன் ஐசூஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க டேரக்டர் சங்கர் அவர்களோட டீமுக்கு எதிராக. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. அது ஏன் அப்படின்னா, டேரக்டர் சங்கர் அவர்களே அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்களே நேரடியாக மன்னிப்பு கேட்டுட்டாங்க. நடந்த விஷயம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி நடந்ததுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அப்புறம் வந்து இவங்க சைட்லேருந்து இவங்க ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. எல்லாம் ஓகே. ரெண்டு சாராரும் அவங்கவுங்க சைடில் இருக்க நியாயங்களை, அவங்க சைடில் இருக்க கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டான இங்கே இந்த ஸ்ட்ரீட்டில் தான், இங்கே தான் ஒரு வீட்டில் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க மக்கள்கிட்டே டேரெக்டாக பேச போகிறோம், என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க. நான் கடை திறக்க வந்தேன்ப்பா. வரும்போது இங்கே என்ன ஒரே ஜனமாக இருந்துன்னு கேட்டேன். ஷூட்டிங் நடக்குதுங்கம்மா. நான் என்ன படம்னு கேட்டது. இது மாதிரி அவரோட ரஜினி சார் படம் நடக்குது, ரோபோ 2 நடக்குது. சரி பூட்டிட்டு அங்கே போய் பார்க்கலான்ட்டு போனேன். போகும்போது 2 பேர் யாருன்னு தெரியாது, 2 பேர் போனாங்க. ஒரு செகண்டு நானும் போகிறேன், அவரும் தான் வந்தாங்க. அவர் இது மாதிரி இங்கே என்ன பிரச்சனை, என் வழி விடாத இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கேட்டுக்கிறாரு. நமக்கு சரியாக தெரியல, ஏன்னா நான் தூரமாக நிற்கிறேன், கிட்ட விடலை என்ன. இல்லை சார் நாங்கள் ஷூட்டிங் எடுக்கிறோம், கொஞ்சம் எடுப்போங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நீ எப்படி என் மேலே கையை வைக்கலான்ட்டு வாக்குவாதம். அதான் வாக்குவாதம். நான் ஒரு ரிப்போர்ட்டரு, என் மேலே நீ எப்படி கையை வைக்கலாம் அப்படின்னு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம வந்து நம்ம 22 ஈஸ்வரதாஸ் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். மிஸ்ஸஸ் விமலா அவங்களோட வீட்டில் தான் நேற்று டேரக்டர் சங்கர் அவர்கள் 2.0 ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. இண்டோர் ஷூட்னு சொன்னாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளேன்னு, அது இந்த வீடு தான். மேடம் வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், நேற்று என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. சார் வந்தார், ஷூட்டிங் இங்கே கட்டில் போட்டு இது பண்ணாங்க, இதெல்லாம் ஒட்டினாங்க, டேட்டூலாம் அந்த இதெல்லாம் ஒட்டினாங்க, அந்த பொண்ணுக்கு கையில் எல்லாம் இது பண்ணாங்க, டேட்டூலாம் இது பண்ணாங்க. ஒரு பையன் வந்தால் ட்ரெஸ் மாற்றினா, எல்லாம் ஆஸ் யூஷுவல் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருந்தது. வெளியில் என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியாது. சார் கூட உள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து வெளியே நடந்த விஷயங்கள் வந்து தெரியல. சாருக்கும் தெரியல. சார் வெளியிலேருந்து உள்ளே வராரு, சாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா யாரோ வந்து சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கே தெரியாது. ஏன்னா சார் வந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தார், இந்த சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருந்தார், வேற எங்கேயும் உட்காரல, இங்கே தான் இருந்தார். ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, கண்டிப்பாக கூட்டம் வரும், பார்க்கறதுக்கு வருவாங்க. பட் அவங்களுக்குலாம் ஒரு ஜாலியாக இருந்தாலும், பிடிச்ச டேரக்டரை பார்க்குறோம், பிடிச்ச ஹீரோவை பார்க்குறோம், ஜாலியாக இருந்தாலும், உங்களுக்கு இங்கே கடை போட்டுருக்கவங்களா இருக்கும், இல்லை இங்கே தங்கியிருக்கவங்களுக்கு இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஷூட்டிங் எடுக்கிறது இல்லைன்னா போகிறது, இட் ஹேப்பன்ஸ் ஆல் த பிளேஸ், ஆல் த டைம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ப்ராப்ளம் எப்போ வரும்னா, அவங்க அப்பேரண்ட்லி இது நேத்திக்கு நடந்திருக்கு. ஐ வாஸ் நாட் ஹியர் அட் த டைம். நான் இங்கே ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் நேத்திக்கு நடக்கும்போது ஐ ஹேட் பீன் அவுட், தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டவர்கள் என் பையன் கூட சொன்னான், தோஸ் பீப்புள் வெர் ரஃப். என் பையன் வாசலில் நின்று வந்து வீட்டுக்குள்ளே காம்பவுண்ட் வால் உள்ளே நிற்கும் போது, தம்பி இங்கே உள்ளப்போ அப்படின்னு இந்த மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்கிறது, இங்கே நிற்கிற இந்த வண்டி எடு, அது மாதிரி பண்ணால் கோவம் வரும். தேவையே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து, சார் ஷூட்டிங் எடுக்க போகிறோம் சார், ஒரு 1 hour எடுக்க போகிறோம் சார், நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஹாப்பிலி கோஆப்ரேட். ஒரு நியூசன்ஸ் ஷூட்டிங் பர்சே ஒரு நியூசன்ஸும் கிடையாது. ஐ கேன் டெல் யூ தட் கேட்டகரி. இடத்துல கிடையாது. என்ன அவங்க கூட ஷூட்டிங் எடுத்து போகிறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் மற்றவங்க இடத்துல ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 hour எடுக்க போகிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். கூட்டம் வரும். ஆனால் இது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே எடுத்ததுனால அவ்வளோ தெரியல யாருக்குமே. வீட்டுக்குள்ளே எடுத்தாங்க ஷூட்டிங் இது, அதனால் அவ்வளோவா யாருக்குமே இதே ரோட்டெல்லாம் எடுத்திருந்தால் நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லோரும் ஒரு அதுவும் பெரிய டேரக்டர் ஹீரோ வராருன்னா எல்லோரும் வருவாங்க. பசங்க பொதுமக்கள் எல்லாம் வரும்போது கூட சின்ன சந்து வேறு இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எந்த இடைஞ்சலுமே கிடையாது. இங்கே 36 வயது நிலை ஷூட்டிங்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் யாருமே ப்ராப்ளம்லாம் பண்ணதில்லை. நேற்று என்னன்னு தெரியல, ஆனால் நான் வெளியில் போகல, எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கே ஷூட்டிங் நடக்கிறதுனால நான் இங்கே தான் இருந்தேன். இது வந்து இது ஷூட்டிங்லாம் இங்கே அலோவ் பண்ணக்கூடாதுங்க. எல்லாருக்கும் பப்ளிக்கு திடீர்னு எமர்ஜென்சி, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாத்துக்கும் வசதி இது. இதை போய் மறைச்சிக்கிட்டால் அப்புறம் பப்ளிக்கு அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால் எவ்வளோ இடைஞ்சல் தெரியுங்களா. அதனால் அது வந்து அவாய்ட் பண்ணணும், யாரும் கொடுக்கூடாது. என்னை பொறுத்தவரை எங்கள் லேடி ஒருத்தர் இருந்தார், கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார். ஒரு 2 லேடி போயிருந்தாங்க, அந்த மாதிரி போக கூட சொல்லிட்டு இப்படி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. 2 ஆட்டோவில் ஒருத்தர் லேடி இருந்தாங்க, அவங்களும் இறக்கி இப்படி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஷூட்டிங் எடுத்து அங்கே எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே வரவங்களாம் இங்கே நிப்பட்டு அப்படி அனுப்பிச்சிடுறாங்க. அதான் ஒன்று ப்ராப்ளம்.
கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒதுக்கிட்டு ஒரு ஷூட்டிங் பண்ணால் பரவாயில்ல. போகிறவங்களுக்கு எல்லாமே அவசரமாக போகிறாங்க வராங்க, அவங்கள அப்படியே ஓரமாக நிப்பாட்டுங்க அனுப்புங்கன்னு ரூட்டை மாற்றி விட்றாங்க. நேற்று அங்கே ஒரு ப்ரெஸ்ஸுக்காரருக்கு வந்து அவர் வீட்டுக்கு அவரே அனுமதி கொடுக்காதனால தான் அவர் டென்ஷன் ஆகிட்டு என் வீட்டில் என்ன அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் பண்ண ஸ்பாட்ஸில் அவரே வந்து கை வச்சிட்டாரு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். ரெசிடென்ட் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ரெசிடென்ட் தான் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டு வந்தாங்க, ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்குது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படி மாதிரி சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்வஸ்ட் பண்ணினா நான் அவங்க கம்முன்னு வந்துடும் அது மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி எதுவும் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அரகண்டாக எதுவும் பண்ணதில்லை. அவங்க சொல்லுவாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்குவாங்க இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்குது சார், இந்த மாதிரி சங்கர் சாரோடைய படம் வந்திருக்கு, 2 படம் வந்து ரஜினி சார் நடிக்கிற 2 இருக்குது, அதனால் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டு இது பண்ணிக்கிறாங்க. அதனால் மிஸ்டர் ரகுநாதன் அவங்க சொல்கிறபடி பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களால ஃப்ரீயாக போயிட்டு வர முடியல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு எதில் நிறையா வண்டி இருந்ததாக சொல்கிறாங்க. அது உண்மைங்களா சார்? ரகுநாதன் என்னோட கலீக், எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர்னா நானும் அவரும் கலீக்ஸ். அவர் ஹிந்துவில் ஃபோட்டோகிராஃபர், நான் பிஸ்னஸ் லைன் சீனியர் டெப்யூட்டி எடிட்டராக இருக்கேன். ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஏன்னா அப்போ நான் என்ன நடந்தது எனக்கு தெரியாது, ஐ வாஸ் நாட் ஹியர். பட் ரகுநாதன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் போய் சொல்கிற ஆள் கிடையாது. ஹீஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ஐ ட்ரஸ்ட் ஹிம். இந்த வழியாக போகிறது தான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வழி, அதை வந்து நேற்று மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி தான் அது. இது ஜனங்களை உள்ள ஷூட்டிங்னால இப்படி போக வரோம் இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள. இந்த ஸ்ட்ரீட் இல்லாட்டினா அடுத்த ஸ்ட்ரீட் வழியாக போகிறதுக்கு இது இருக்குது, இடம் இருக்குது. கொஞ்சம் மாற்றி மக்களும் அனுசரணை பண்ணியிருக்கணும். இந்த யாரோ ஸ்ட்ரென்த் ஹாஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு எல்லா தெருவுலேயும் ஒரு 4 பேர் நிற்கி வச்சு இந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு. நான் ஒரு ஏடிஎம்கேல பொறுப்பில் இருக்கிறேன். அதனால் நான் வந்து போய் கேட்டேன், எதுக்கு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா, நான் யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன நான் எல்லாம் பர்மிஷன்லாம் கொடுத்தாச்சு, நாங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணி சரி கட்டிட்டோம். அப்போ அதனால் கொஞ்சம் இல்லை சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பப்ளிக் முதல்ல பப்ளிக் தான் இது, இங்கே இப்போ சினிமா எடுத்துக்கு இதெல்லாம் இங்கே அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் போங்க அப்படின்னு. அதுக்குள்ளே அவங்க தகராறு ஆயிடுச்சு. பத்திரிகை நிருபர் வந்து அவங்கள அங்கே ஓடினேன். அதுக்குள்ளே அவங்க வந்து போலீஸ் எல்லாம் வந்துச்சு, பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்தவொடனே அவங்களும் இது ஒன்று கற்றுனாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து வெங்கடேசன் சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 2 பேரை. யார் 2 பேர்? அவங்க இந்த சினிமா எடுக்க வந்தாங்களா அவங்கள 2 பேர் அரெஸ்ட் பண்ணி வீட்டுன்னு போயிட்டாங்க. ஸோ 2.0 ஷூட்டிங் நடந்த இடத்துல எங்கே பிரச்சனை நடந்ததாக சொல்லப்படுதோ அந்த இடத்துலையே நம்ம போய் மக்கள்கிட்ட பேசினதில் சில பேர் வந்து ஆமாம் நேற்று ஷூட்டிங் நடக்கும்போது நாங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக ஃபீல் பண்ணோம் அந்த டீமால் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம், ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக சங்கர் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெளில நடந்தது எனக்கு தெரியாது, அப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன், அதாவது ஷூட்டிங் இண்டோர் தான், அந்த வீட்டுக்குள்ளே தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா நம்பர் 22 ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்டில் அந்த வீட்டில் இப்போ வாடகைக்கு இருக்கிற மிஸ்ஸஸ் விமலாவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க எங்கே இருந்தாங்கன்ற அளவுக்கு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம கண்ட்ரோலில் வர ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே யார் மேலே தப்பு, அவங்க மேலே தப்பா, என் மேலே தப்பே இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த ஈகோவும் பார்க்காம பிரச்சனையுமே இல்லாமல் ஃபர்தர் கான்ட்ரவர்சிஸ் எதுக்குமே இடம் கொடுக்காம இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம் இந்திய சினிமா வரலாற்றுலேயே ரொம்ப முக்கியமான லேண்ட்மார்க் மூவியாக இருக்க போகிற 2.0 டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையாக இருந்து டிலே ஆகிட்டே போச்சுன்னா அதில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினாலையும் அடுத்த வேலையை பார்ப்போமே, இதில் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, யார் மேலே தப்பாக இருந்தால் என்ன, ஒரு சாரி தானே அப்படின்னு எந்தவித ஈகோவுமே இல்லாமல் டைரக்டர் சங்கர் அவர்கள் நேரடியாக ப்ரெஸ்ஸை போய் சந்தித்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவர் முன்னே வந்து மன்னிப்பு கேட்டது வந்து ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி ரகுநாதன், ஸ்ரீபரத் 2 பேரும் சங்கர் அவர்கள் முன் வந்து மன்னிப்பு கேட்டதுமே அவங்களோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் இது ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லா இன்ஸ்டன்ஸுமே எல்லா நிகழ்வுகளையுமே மீம்ஸாக ட்ரால்ஸாக எக்கச்சக்க ஃபேஸ்புக் ட்விட்டர் போஸ்ட்டுகளாக போட்டு தள்ளி கலாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது எதுக்குமே இடம் கொடுக்காம 2 பேருமே ரொம்ப மெச்சூர்டாக இந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதுதான் நாங்கள் வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்பணும். ரொம்ப நன்றி.